ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெம் பைக்கர்ஸ். நீங்கள் நம்ம என்ன டாபிக் பார்க்கணும்னா பைக் இன்ஜின் ஆயில். மார்க்கெட்டில் இருக்க மோஸ்ட்லி எல்லா இன்ஜின் ஆயிலும் உங்களுக்கு வாங்கிட்டு வந்துருக்கேன். உங்கள் பைக்குக்கு நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ மோஸ்ட்லி இப்போ இன்ஜின் ஆயில்னால் இருக்கிறது 3 டைப் தான். இந்த ஆயில் வந்து ஸ்பான்சர் பண்ணது வந்து எம்ஜிகே மோட்டார் சைக்கிள்ஸ். அவங்கக்கிட்ட இந்த ஆயிலெலாம் வாங்கிட்டு வந்தது. தேங்க்யூ ஃபார் கிவிங் த ஆயில். மினரலு, செமி சிந்தட்டிக், ஃபுல்லி சிந்தட்டிக், இந்த 3 டைப் ஆஃப் ஆயில் தான் இருக்குது. மினரல் ஆயில் வந்து டேரெக்டாக இப்போ க்ரூட் ஆயில் வந்து பெட்ரோலு ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஐட்டம் கிடைக்கும். லாஸ்ட்டாக கேஸாக போகிறதா எல்பிஜி. அந்த எல்பிஜி கிடைக்கிது நமக்கு. மினரல் ஆயில் எப்படி கிடைக்குதுன்னா, குரூட் ஆயில் வந்து ரீஃபைன் பண்ணது வந்து மினரல் ஆயில், ஓகேங்களா. அதில் எந்த கெமிக்கல் எக்ஸ்ட்ரா கெமிக்கல் ஆட் பண்ணது வந்து மினரல் ஆயில். இது வந்து லோ பவர் சிசி வண்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 100 to 50 to 125 அதுக்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற சிசி வண்டிக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து செமி சிந்தட்டிக், இதில் வந்து சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ஜின் வந்து ஃப்ரிக்ஷன் கம்மி பண்ணுறதுக்கு, ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் வந்து ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில். இந்த 3 ஆயில் தான். ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வந்து கெமிக்கல்ஸ்லாம் மோஸ்ட்லி 2-3 கெமிக்கல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்ஜினை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா கெமிக்கலும் இறக்கியிருப்பாங்க அதில். இப்போ நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஜின் ஆயில் மோஸ்ட்லி எல்லாம் வாங்கும்போது கிரேடு 10W30, 20W40 அந்த மாதிரி கிரேடு வந்து வாங்கிடுறோம். அதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம இருக்கிற லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கூட கிரேடு மாறும். கிரேட் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன ஆயில்லாம் தெரியும், கேஸ்ட்ராலு, ஷெல்லு, மோட்டோல், இது 3 தான் தெரியும். அப்புறம் அதை தவிர்த்து மார்க்கெட்டில் நிறைய ஆயில் இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து இன்ஜின் ஆயில் ரேட் வந்து ஏற போகுது. 30 to 40 rupees எக்ஸ்ட்ரா ஆக போகுது. மறக்காமல் ஆயில் வேணால் இப்போ ஸ்டாக் வேணும்னா ஸ்டாக் வாங்கி வச்சுக்கோங்க. எஸ்எல், எஸ்என், எஸ்பி, ஓகேங்களா. இந்த 3 கிட்ட தான். எஸ்எல் வந்தோம்னா இது மினரல் ஆயில், எஸ்என் வந்ததுன்னா செமி சிந்தட்டிக், எஸ்பி வந்து ஃபுல்லி சிந்தட்டிக். மினரல் ஆயில் வந்து சீப் அண்ட் குட்டாக இருக்கும். லோ சிசி வண்டிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். செமி சிந்தட்டிக் ஆயில் வந்து பேலன்ஸ் ஆஃப் காஸ்ட், ஓகேங்களா. காஸ்ட் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, ஓகேங்களா. வந்து இன்ஜின் ப்ரொடக்ஷன் வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். மினரலுக்கு கொஞ்சம் செமி சிந்தட்டிக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வந்து பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். ஹீட்டு வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் மெயின் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் வந்து, ஓகேங்களா. ஐஎஸ்சிசி வண்டி 200cc மேலே இருக்கிற வண்டியெல்லாம் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் ஊற்றிங்கன்னா வண்டி இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும், ஃப்ரிக்ஷன் கம்மியாகவும், ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். மற்றபடி உள்ள வேறு என்ன கார்பன் டெபாசிட் ஆகுது அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். இந்த லோ சிசி வண்டியெல்லாம் ஆயில் உள்ளே கழட்டும் போது ஆயில் ரொம்ப பிளாக்காக வரும். அது மெயின் ரீசன்லாம் எஸ்எல் கிரேட் ஆயில் யூஸ் பண்ணுறதால தான். நீங்கள் எஸ்என் கிரேட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். மேபி ஆயில் இன்ஜின் லைஃப் வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் ஆகும், ஓகேங்களா. இன்ஜின் ஆயில் வந்து ஒரு சில கிரேட்லாம் இருக்குது. ஜேஏஎஸ்ஓ, எஸ்ஏஇ, ஏபிஐ, இதெல்லாம் ஏபிஐ எஸ்என் கிரேடு, ஏபிஐ எஸ்எல் கிரேடு, ஏபிஐ எஸ்பி கிரேடு, இதெல்லாம் அந்த இப்போ அமெரிக்கா வந்து ஆயில் வாங்குறோம்ல, கச்சா எண்ணெய் வாங்குறோமா, அவங்க கிரேடு அவங்களுக்கு வந்து கொடுக்குற ஆயில் வந்து ஏபிஐ. ஏன்னா ஏபிஐனா அமெரிக்கன் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ், அவங்கக்கிட்டேருந்து வாங்குகிற ஆயில். எஸ்ஏஇனா சொசைட்டி ஆஃப் ஆட்டோமேட்டிக் இன்ஜினியர்ஸ், ஓகேங்களா. ஜேஏஎஸ்ஓனா ஜாப்பனீஸ் ஆட்டோமேட்டிவ் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். இந்த ஹோண்டா எல்லாம் நீங்கள் ஹோண்டா ஒரிஜினல் ஆயில் வாங்கினீங்கன்னா ஜேஏஎஸ்ஓ இருக்கும், ஜாப்பனீஸ் ஆட்டோமேட்டிவ் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். அந்த ஆயில்லாம் அவங்க மோஸ்ட்லி கொடுப்பாங்க, ஓகேங்களா. மோஸ்ட்லி 10W40 வந்து 100cc-லேருந்து 200cc உள்ள ஆயில் வந்து வண்டிகள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 10W30 வந்து 100cc-லேருந்து 125cc, ஓகேங்களா. 15W50 வந்து 300cc ப்ளஸ் 300cc மேலே இருக்க வண்டி வந்து 15W50 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. 5W40 வந்து பர்ஃபார்மன்ஸ் பைக்கு, சூப்பர் பைக்ஸ்லாம் மோஸ்ட்லி 5W40 யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. மோட்டர் சைக்கிளுக்கு அதுமாரி MA2, MB அப்படின்னா மோட்டார் சைக்கிள். MA ஆயில் வந்து வெட்லைட்ஸு, இன்ஜின் உள்ளே கிளச் இருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த வண்டிக்கெலாம் MA கிரேட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃபிக்ஷன் வெட்லைட்ஸ், கிளச்சிலே ஆயில் ஓடும், ஓகேங்களா. ஆயில் வந்து கிளச் உள்ளே இருக்கும். அப்படிதான், ஓகேங்களா. நான் வேறு மாற்றி சொல்கிறேன். MA2னா MA கிரேட் வந்து கொஞ்சம் ஓகே.
MA2 வந்து அதோட கொஞ்சம் பெட்டராக இருக்க ஆயில் ஓகேங்களா. இப்போ ஒரு சில ஆயிலில் JASO அப்படி இருக்கும், JASO MA இருக்கும். JASO MA இருந்ததுன்னா அது SL கிரேடு கிட்ட ஓகேங்களா. JASO MA2 தான் மோஸ்ட்லி. இந்த JASA போட்டிருந்தா இந்த MA போட்டிருக்கான், இல்லை MA2 போட்டிருக்க மாட்டான். இந்த MA2 MA இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த JASO SAE API அந்த ஆயிலோட கிரேட்லாம் இருக்காது அதில். SLP இந்த SLP இந்த கிரேடில் எப்படி ஞாபகம் வச்சுன்னு கரெக்டாக தெரியலன்னு சொன்னால் ஆல்ஃபாபெட் ABCDயில் ஃபஸ்ட்டு LMNOP ஓகேங்களா. ஃபஸ்ட்டு L வருதா லோ, N வந்தால் நார்மலு, P வந்தால் பர்ஃபார்மன்ஸ் ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி 200cc பைக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் SP கிரேட் ஆயில் யூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். SL கிரேட் வந்து 2001 அந்த டைமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ஜின் ப்ரொடெக்ஷன் வந்து இன்ஜின் மெயினாக இருந்தீங்கன்னா பேசிக்கான இன்ஜினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் கார்பன் டெபாசிட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் தான். நம்ம அது இல்லாமல் பட்ஜெட்டாக இருக்கும். அது வந்து SL வந்து மினரல் ஆயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. SL வந்து மினரல் ஆயில். API SN கிரேட் வந்து பெட்டர் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹீட் டெம்பரேச்சர். வண்டி கொஞ்சம் ஹீட் ஆகிற கண்டிஷன் ஹீட் ஆகும். சிட்டிக்குள்ளே மோஸ்ட்லி ஓட்டுறாலாம் வண்டி வந்து ஹீட் ஆகும். இந்த சம்மருக்குலாம் வெயில் காலத்தில் நல்லா வண்டி ஹீட் ஆகும். அவங்களாம் SN கிரேடு SP கிரேடு மோஸ்ட்லி யூஸ் பண்ணிப்பாங்க. SP கிரேடில் இப்போ என்னென்ன ஆயிலெலாம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அந்த ஆயிலெலாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த ஆயில் யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. அப்புறம் வந்து SP கிரேடு இது வந்து 2020 அப்புறம் தான் அந்த ஆயில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அட் ப்ரெசென்ட் இப்போ வரைக்கும் அந்த எல்லா SP கிரேடு தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து மோஸ்ட்லி எதுக்குன்னா ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்குல்ல, ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்கு, அதுக்கு வந்து SP கிரேட் ஆயில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். வண்டி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ரிக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு, நல்லா தேய்மானம்லாம் கம்மியாகிறதுக்காக SP கிரேட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. SL கிரேட் ஆயில் வந்து 2001 அந்த சைடு அந்த டைமில் வந்த பைக்குக்கெல்லாம் மோஸ்ட்லி SL கிரேட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2010 அந்த டைமில் வந்து SN கிரேடு கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது ஆயிலு. அந்த ஆயிலெலாம் மோஸ்ட்லி கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆயில் ரெக்கமெண்ட் பண்ணி SL கிரேடு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ SN கிரேடு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. MA2 MB அப்படின்னா MA ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். MA வந்து எதுனா வெட் கிளச்னா இன்ஜினில் கிளச்சு, இன்ஜின் இருக்கிற ஒரே ஆயில்னால் கியர் பாக்ஸு, கிளச்சு, ஹெட்டு எல்லாம் இன்ஜின் ஃபுல்லாக அந்த ஆயில் வந்து MA ஆயில் மட்டும்தான் போகும் ஓகேங்களா. MA ஆயில் வந்து MA ஆயில் மீனிங் என்னென்னா இது இன்ஜின் உள்ள இருக்கிற ஆயிலு கியர் பாக்ஸுக்கு, கிளச்சுக்கு, இன்ஜின் ஃபுல்லாத்துக்குமே அந்த MA கிரேட் ஆயில் தான் போகும் ஓகேங்களா. MA2 வந்து அது சேம் தான், வெட் கிளச் வண்டி தான், கிளச்சு உள்ள தான் இன்ஜின் உள்ள இருக்கிற ஆயில் தான், கிளச்சுக்கு, கியர் பாக்ஸுக்கு, ஹெட்டுக்கு எல்லாமே அந்த ஆயில் தான் போகும். இது வந்து இன்ஜின் ப்ரொடெக்ஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. MA2 வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது மாதிரி SB வந்து கிரேட் வந்து இந்த MA2க்கும் SB வந்து டிஃபர் ஓகேங்களா. இது வந்து கிளச்சு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து ட்ரை கிளச் வண்டி MB ஆயில் ஓகேங்களா. MB இந்த ஆராக்ஸ் அந்த வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் வண்டி, பவர் பக்காவாக போகும். ஆனால் வந்து கிளச்சு வந்து தனியாக இருக்குது, அதாவது ட்ரை கிளச் ஓகேங்களா. இந்த ஆக்டிவா, ஜூபிட்டர், ஸ்கூட்டர் டைப் மோஸ்ட்லி எல்லா பைக்குமே ஸ்கூட்டரில் எல்லா பைக்குமே ட்ரை கிளச் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இன்ஜின் ஆயில் போய் கேட்குறீங்கன்னா, ஜூபிட்டருக்கு ஆயில் கேட்குறீங்கன்னா இந்த 1 லிட்டர் ஆயில் கொடுத்தாங்கன்னா இந்த ஆயில் வந்து நீங்கள் சொல்லுவாங்க 800 ml இன்ஜின் ஆயில் கொடுத்துட்டு 200 வந்து கியர் பாக்ஸ் ஊற்றுங்க. அது மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. கியர் பாக்ஸ் வந்து 80W90 வரும். கியர் ஆயில் வேறு, அது பர்ஃபார்மன்ஸும் இன்னும் ஹெவியாக இருக்கும், ஹீட்டர் ரொம்ப ரெடியூஸ் பண்ணும். இந்த ஆயில் ஊற்றிங்க போய் அதில் ஊற்றிங்கன்னா கீர் வந்து சீக்கிரமாக போயிடும். உள்ளே இருக்க பேரிங்கோட ஃப்ரிக்ஷன்லாம் இதுவாகிட்டு லோடு சவுண்டு வரும், கத்துற சவுண்டு வந்துடும். அதனால் நீங்கள் ஜூபிட்டர் இதில் மோஸ்ட்லி ஸ்கூட்டர் டைப்புக்கு வண்டி ஆயில் வந்து MB ஓகேங்களா. MB டைப்பில் இருக்குது பாருங்க, ஜாஸ்மோ MB இருக்கா, இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். V6 மோஸ்ட்லி எல்லாருமே ஆக்டிவாலனா 600 ml ஆயில் தான் வரும். நீங்கள் ஒரு சில பேர் 800 ml ஆயில் ஊற்றுறீங்க, அதனால டச் ஆயில் ஃபீல்லாம் சீக்கிரமாக போயிடும். நார்மலாக கண்டிப்பாக எல்லாரும் இந்த 600 ml ஆயிலே யூஸ் பண்ணுங்கள். 400க்கு 800 ml MB ஆயில் கிடச்சிதுன்னா SN கிரேடில் வாங்கினா உங்கள் ஸ்கூட்டருக்கு யூஸ் பண்ணுங்கள். நான் இன்ஜின் லைஃப் லாங் பக்காவாக இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் 3000 km ஒன்ஸ் கண்டிப்பாக ஆயில் மாற்றிடுங்க ஓகேங்களா. கம்பெனிக்காரங்களும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த 5000 km ஓட்டினா அந்த மாதிரிலாம் இல்லை. இன்ஜின் உங்களுக்கு லைஃப் வரணும்னா கண்டிப்பாக 3000 2500 3000க்குள்ளே ஆயில் கண்டிப்பாக மாற்றிடுங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பைக் ரிலேட்டடில் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா. இது அடுத்து வந்து ஸ்பார்க் பிளக் பற்றி போடணுமா, அடுத்து என்னென்ன இதை பற்றி போடணுன்ட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.
இது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமங்க. என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. அந்த மாதிரி எந்தெந்த ஆயில் எந்த ப்ரைஸ்க்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக போடுறேன்.